திருவிசைப்பா. சேந்தனார் அருளிய திருவிசைப்பா. திருவிடைக்களித் திருவிசைப்பாவின் இறுதிப் பாடலில் செழுந்திரள் சோதிச் செப்புரைச் சேந்தன் என்றும், திருப்பல்லாண்டின் இறுதிப் பாடலில் செப்புரை அந்தமில் ஆனந்தச் சேந்தன் என்றும் இந்த சேந்தனார் தம்மை பற்றி குறிப்பிடுகிறார். இதனால் இவர் செப்புரை என்ற ஊரைச் சேர்ந்தவர் என்பது நமக்கு தெரிகிறது. பட்டினத்து சுவாமிகள் இவரை நாங்கூர் சேந்தன் என்று குறிப்பிடுவதால் சில காலம் இவர் நாங்கூரிலும் வாழ்ந்திருத்தல் கூடும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த சேந்தனார் திருவிசைப்பாவில் நல்ல பதிகங்களை பாடியவர். சேந்தனார் பட்டினத்தடிகளின் தலைமை கணக்கராய் பணியாற்றியவர். பட்டினத்தாரின் கட்டளைப்படி அவரது கருவூலத்தை திறந்து எல்லோரும் அவரவர் விரும்பிய வண்ணம் அதிலுள்ள பொருள்களை அள்ளிக்கொள்ளுமாறு செய்தார். அதனால் பட்டினத்தாரின் உறவினர்கள் சோழவேந்தனிடம் சென்று முறையிட்டார்கள். சோழ மன்னன் சேந்தனாரை சிறையிடும்படி ஆணை பிறப்பித்தான். அதனால் வருந்திய சேந்தனாரின் மனைவி பட்டினத்தடிகளை பணிந்தாள். நாங்கூர் சேந்தனை வேந்தனிட்ட கைத்தளை நீக்கி என் முன் காட்டு வெண் காட்டுளானே என்று பட்டினத்தார் பாட சேந்தனாரின் விலங்குகள் முறிந்தன. இறைவன் அவரை சிறை மீட்டான் என்று ஒரு செய்தி இருக்கிறது. சேந்தனார் மனைவி மக்களுடன் தில்லைப்பதிக்கு சென்றார். விறகு வெட்டி விற்று வாழ்ந்தார். அதனால் கிடைக்கும் பொருளிலிருந்து ஒரு சிவனடியார்க்கு உணவளிக்கும் திருத்தொண்டை தொடர்ந்து செய்தார். ஒரு சமயம் பல நாட்கள் தொடர்ந்து மழை பெய்தன. சேந்தனார் வருந்தினார். விறகு விற்று கிடைத்த மாவினை மனைவியைக் கொண்டு களியாக்கச் செய்தார். அன்று நடராஜ பெருமான் சிவனடியாராக அவர் வீட்டுக்கு எழுந்தருள அக்களியை விரும்பி உண்டார். எஞ்சிய களியையும் அடுத்த வேளைக்கு என்று நடராஜ பெருமான் பழைய கந்தையில் முடிந்து கொண்டு பொன்னம்பலம் சென்றார். கூத்தப் பெருமானுக்கு நடத்தும் நாள் வழிபாட்டில் திருச்சிலம்பொலி கேட்டு மகிழக்கூடிய ஒரு சோழ மன்னன் அன்றைக்கு அந்த ஒலியை கேட்காமல் வருந்தினான். அவன் வருந்தி துயில இறைவன் கனவில் தோன்றினார். தான் சேந்தன் அளித்த களியை உண்ணச் சென்றதை கூறினார். அந்நிலையில் வேந்தன் விழிப்புற்றான். காலையில் தில்லை கோயிலுக்கு போனான். பொன்னம்பலத்தில் களி சிந்தி கிடத்தலைக் கண்டான். சேந்தனாரின் சிவபக்தியை உலகிற்கு அறிவிப்பதற்கு இறைவன் செய்த திருவிளையாடல் என்று அறிந்து கொண்டான். இப்பொழுதும் மார்கழி திருவாதிரை நாளில் கூத்தப் பெருமானுக்கு களியை நிவேதனம் செய்வது மரபு. சேந்தனார் பெருமானுக்கு களியமுது அருத்திய பேரன்பின் திறத்தை நம்பியாண்டார் நம்பிகள் திருக்கோயில் பன்னியர் விருத்தத்திலும், திருக்கடவூர் உய்ய வந்த தேவர் திருக்களிற்று படியாரிலும் போற்றி பாடுகிறார்கள். சிவஞான முனிவரும் பாடுகிறார். மார்கழி திருவாதிரை திருவிழாவில் ஒரு சமயம் மழை பெய்தமையால் திருத்தேர் சேற்றில் அழுந்தி ஓடாது நின்றது. அப்போது இறைவன் சேந்தா தேர் ஓட பல்லாண்டு பாடுக என்று அசரீரியாக கூறினார். சேந்தனார் மன்னுக தில்லை என்று திருப்பல்லாண்டு பாட வடம்பிடிக்காமலேயே தேர் ஓடி நிலைக்கு வந்து சேர்ந்தது. இந்த சேந்தனார் திருக்கடவூருக்கு அருகில் உள்ள திருவிடைக்கழி என்னும் தலத்தை அடைந்து அங்கே உள்ள முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு ஒரு திருமடம் அமைத்து வாழ்ந்தார். அந்த மடத்துக்கு அக்காலத்து மன்னன் நிலமளித்தான். அந்த பகுதி இப்பொழுது சேந்தன் மங்கலம் என்று கூறப்படுகிறது. சேந்தனார் பட்டினத்தடிகள் காலத்தைச் சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் வாழ்ந்தவர். சேந்தனார் என்ற பெயரில் வேறு சிலரும் இருந்திருக்கிறார்கள். திவாகரம் என்ற நிகண்டைச் செய்வித்தனன் அம்பர் என்ற ஊரைச் சேர்ந்த சேந்தன். வீரசோடிய உரை மேற்கோள் செய்யுளில் பாராட்டப்பட்ட சேந்தன் புலவர்களை ஆதரித்த குறுநில மன்னன். புத்த சமயத்தை போற்றியவன் என்றும் கூறுவார்கள். இவர்கள் வேறு. 9ஆம் திருமுறை ஆசிரியர் சேந்தனார் வேறு. சேந்தனார் பாடியவைகளாக 9ஆம் திருமுறையில் 3 திருவிசைப்பா பதிகங்களும் இறுதியாக ஒரு திருப்பல்லாண்டு பதிகமும் உள்ளன. திருவிசைப்பாக்கள் பாடிய சேந்தனார்
திருவீழிமிழலையைச் சேர்ந்தவர் என்றும், திருப்பல்லாண்டு பாடிய சேந்தனார் நாங்கூரைச் சேர்ந்தவர் என்றும் சில பேர் கூறுகிறார்கள். திருவிசைப்பா பதிகங்களும் திருப்பல்லாண்டு பதிகமும் பாடிய சேந்தனார் ஒருவரே என்பது சைவப் பெருமக்களின் துணிவாகும். இப்பொழுது சேந்தனார் பாடிய திருவிசைப்பாவை நாம் கேட்க இருக்கிறோம். சேந்தனார் அருளிய திருவிசைப்பா. பாடல் பெற்ற தலம் திருவீழிமிழலை. பண் பஞ்சமம். ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை என்னுயிர்க்கு அமுதினை எதிரில். ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை என்னுயிர்க்கு அமுதினை எதிரில். ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை என்னுயிர்க்கு அமுதினை எதிரில். போகநாயகனை புயல்வனர்க்கு அருளி. போகநாயகனை புயல்வனர்க்கு அருளி. பொன்னடும் சிவிகையா ஊந்த. போகநாயகனை புயல்வனர்க்கு அருளி. பொன்னடும் சிவிகையா ஊந்த. மேகநாயகனை மிகு திருவீழிமிழலை. மேகநாயகனை மிகு திருவீழிமிழலை. விண்ணிழி செழுங்கோயில். யோகநாயகனை அன்றி மற்ற ஒன்றும் உண்டு என உணர்கிலேன். யோகநாயகனை அன்றி மற்ற ஒன்றும் உண்டு என உணர்கிலேன் யானே. ஒப்பில்லாத ஒரே தலைவனை, தேவர்களுக்கு அரசனை, என் உயிருக்கு அமுதமானவனை, இணையற்ற பேரின்பம் தருபவனை, மேக நிறம் பெற்ற திருமாலுக்கு சக்கரப்படையை அளித்தருளி அவரையே இடபம் என்றும் பொன்னாலான நீண்ட சிவிகையாகக் கொண்டு ஏறிச் செலுத்திய கருணை மடைமேகம் போன்றவனை, மேலான திருவீழிமிழலையில் தேவர் உலகத்திலிருந்தும் இறங்கி வந்த செழுங்கோயிலில் வீற்றிருக்கும் சிவயோகத் தலைவனான சிவபெருமானை தவிர வேறு எந்த பொருளும் உலகத்தில் உள்ளதாக நான் உணரவில்லை. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே கரையிலா கருணை மாகடலை. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே கரையிலா கருணை மாகடலை. மற்ற அவர் அறியா மாணிக்கமலையை. மற்றவர் அறியா மாணிக்கமலையை மதிப்பவர் மனமணி விளக்கை. செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவிழிமிழலை வீற்று இருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே.
ஞான நூற்களை படித்த மெஞ்ஞானிகள் அனுபவிக்கும் பேரின்பக் கற்பக மரத்தின் கனி போன்று நினைத்ததைத் தருபவன், கரைகாண முடியாத கருணை கடலானவன், ஞானமில்லாதார் அறியமாட்டாத மாணிக்க மலை, அன்பினால் மதிப்பவர் மனத்தில் ஒளி வீசும் அழகு விளக்கு, பகைவரான அசுரர்களின் முப்புறங்களையும் தீயழச் செற்ற சிவபெருமான், திருவீழி மிளலையில் வீற்றிருந்து அருளாட்சி புரியும் பேரரசன் என்று அவனை பலமுறை கண்டு வணங்கினேன். என் உள்ளம் குளிர்ந்தது, என் கண்களும் குளிர்ந்தன. மண்டலத்து ஒளியை விலக்கியான் நுகர்ந்த மருந்தை என் மாறு இலாமணியை, மண்டலத்து ஒளியை விலக்கியான் நுகர்ந்த மருந்தை என் மாறு இலாமணியை, பண்டு அலர் அயன்மார்க்கு அரிதுமாய் அடியார்க்கு எளியதோ பவளமால்வரையை, விண்டு அலர் மலர்வாய் வேரிவார் பொழில் சூழ் திருவிழி மிழலை ஊர் ஆளும், விண்டு அலர் மலர்வாய் வேரிவார் பொழில் சூழ் திருவிழி மிழலை ஊர் ஆளும், குண்டல் கண்டத்து எம் குருமணியை குறுக வல்வினை குறுகாவே, குண்டலம் கண்டத்து எம் குருமணியை குறுக வல்வினை குறுகாவே. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற உலகப் பற்றுக்களை நீக்கி நான் அனுபவித்த பிறவிப் பிணிக்கு மருந்தானவனை, என்றும் மாறாத என் மாணிக்கத்தை முன்பு மலர்மேல் அமரும் பிரமனுக்கும் திருமாலுக்கும் காண்பதற்கு அரியவனாய், அடியார்களுக்கு எளியவனாய், பவளமால் வரைமேல் இருப்பவனை, இதழ் விரிந்து தேன் சொரியும் மலர் நிறைந்த மணமிக்க சோலைகள் சூழ்ந்த திருவீழி மிளலை என்ற திருத்தலத்தில் அமர்ந்து அருளாட்சி புரியும் மேகம்போல் கருத்த கழுத்தை உடைய குருநாதனாகிய மாணிக்க மணியை வந்து அடைந்ததால் வலிய வினைகள் நம்மை வந்து சேர ஒட்டாமல் ஓடிப்போய்விட்டன. தன் அடி நிழல் கீழ் என்னையும் தகைத்த சசிகுலா மௌலியே தானே, தன்னடி நிழல் கீழ் என்னையும் தகைத்த சசிகுலா மௌலியே தானே, என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழும் செழும் சுடரினை அருள் சே மின்னடும் கடலுள் வெள்ளத்தை விழிமிழலையுள் விளங்கு வெண் பளிங்கின் பொன்னடிக்கு அடிமை புக்கு, பொன்னடிக்கு அடிமை புக்கு இனி போக விடுவனோ உண்டு கொண்டேனே.
தன்னுடைய திருவடி நிழலில் தங்குமாறு என்னையும் தடுத்தாட்கொண்டவன். சந்திரன் அமரும் திருமுடி உடையவன். தானாகவே என்னுள் புகுந்து என்னிடத்தில் உள்ள அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை எனப்படும் தாமரை போன்ற 3 ஆதாரங்களிலும் உதிக்கும் செடுங்கதிரவன். ஒளிமிக்க அருட்கடலில் கருணை வெள்ளமாயிருப்பவன். திருவீழி மிளலையில் விளங்கும் வெண்பளிங்கு போன்றவன். அவன் பொன்னார் திருவடிகளுக்கு அடிமையாகிப் புகுந்தேன். அந்த திருவடிகளை விட்டு விடுவேனா? மாட்டேன். என் தலைமேல் அணிந்து கொண்டேன். இத்தெய்வ நெறி நன்று என்று இருள் மாய, இத்தெய்வ நெறி நன்று என்று இருள் மாய, பிறப்பு அராயிந்திர சால. இத்தெய்வ நெறி நன்று என்று இருள் மாய, பிறப்பு அரா இந்திர சால. பொய் தெய்வ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய் தெய்வ நெறி நான் மறையவர். விழிமிழலை விண்ணிழி செழும் கோயில் அத்தெய்வ நெறியில் சிவம் மலாது அவமும் அறிவரோ அறிவுடையோரே. சிவபெருமான் திருவருள் பெற இந்த வழி நல்ல வழி என்று எண்ணி இருள் சூழ்ந்த மாய வழியில் பிறவியை ஒழிக்காமல் இந்திரசாலம் போல் தெரியும் பொய்யான சிறு தெய்வ வழிபாட்டு வழியில் நான் செல்லாமல் வைத்திருப்பவர்க்கு நன்மை தரும் பழைய சிந்தாமணி என்ற மணியைப் போன்ற சிவபெருமான் எனக்கு அருள் புரிந்தான். அவன் காட்டிய உண்மையான சிவநெறியில் வாழும் வேதம் படித்த அந்தணர்கள் திருவீழி மிளலையில் வாழ்கிறார்கள். அவர்கள் அத்தலத்தில் வானத்திலிருந்து இறங்கி வந்த திருக்கோயிலில் எழுந்தருளும் சிவபெருமான் காட்டிய சிவநெறிப்படி வாழும் அறிவுடையோர்கள். வேறு பயனற்ற பொருட்களை அவர்கள் அறிய மாட்டார்கள். அக்கனானைய செல்வமே, அக்கனானைய செல்வமே சிந்தித்து ஐவரோடு அழுந்தி யானவமே புக்கு இடாவண்ணம் காத்து எனை ஆண்ட புனிதனை வனிதை வாகனை. அக்கனானைய செல்வமே சிந்தித்து ஐவரோடு அழுந்தி யான் அவமே புக்கு இடாவண்ணம் காத்து எனை ஆண்ட புனிதனை வனிதை வாகனை. எண்திக்கு எலாம் புலவும் புகழ் திருவீழி மிழலையான் திருவடி நிழல் கீழ். எண்திக்கு எலாம் புலவும் புகழ் திருவிழி மிழலையான் திருவடி நிழல் கீழ். புக்கு நிற்பவர் தம் பொன் அடிக்கமல பொடியணிந்து அடிமை பூண்டே.
கமலப்பொடி அணிந்து அடிமை பூண்டேனே. அடிக்கடி தோன்றும் அந்த கனவைப் போலத் தோன்றி மறையும் செல்வத்தையே சிந்தித்து ஐம்புல இன்பங்களில் அழுந்தி பயனின்றி அடுத்த பிறவியில் புகுந்திடா வண்ணம் என்னை காத்து ஆட்கொண்ட புனிதன் மங்கையோர் பங்கினன். 8 திக்குகளிலும் புகழ்பெற்று விளங்கும் திருவேலி மிளலையில் எழுந்து அருள் புரிபவன். அவன் திருவடி நிழலில் இன்புற்றிருக்கும் அடியார்களின் பொன்னான திருவடித் தாமரைத் துகளை என் தலைமேல் அணிந்தேன். அவர்களுக்கே அடிமையாகிவிட்டேன். கங்கை நீர் அரிசில் கரையிரு மருங்கும் கமழ் பொழில் தழுவிய கழனி. கங்கை நீர் அரிசில் கரை இருமருங்கும் கமழ் பொழில் தழுவிய கழனி. திங்கள் நேர் தீண்ட நீண்ட மாளிகை சூழ் மாட நீடு உயர் திருவேழி. தங்கு சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி நம்பியை தன் பெரும் சோதி மங்கை ஓர் பங்கத்து என் அருமருந்தை வருந்தி நான் மறப்பனோ இனியே. மங்கை ஓர் பங்கத்து என் அருமருந்தை வருந்தி நான் மறப்பனோ இனியே. கங்கையில் புனிதமாய காவிரியிலிருந்து பிரியும் அரிசிலாற்றங்கரையின் 2 பக்கங்களிலும் மணமிக்க சோலைகள் சூழ்ந்த வளமான வயல்கள் உள்ளன. சந்திரனை நேரே தொடக்கூடிய மாடங்கள் நிறைந்த நீண்ட மாளிகைகள் உள்ளன. இப்பகுதியில் உள்ள மேலான திருவேலி மிளலையில் உள்ள சிவபெருமான் என்றும் நிலைக்கும் செல்வமானவன். தானே தோன்றிய நம்பி தன் பேரருட் பெருஞ்சோதியான உமையவளை இடப்பாகத்தில் ஏற்றவன். என்னுடைய அருமருந்தான அமுதம். அவனை மறந்து இனிமேல் வருந்துவேனோ? மாட்டேன். ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் முக்கண் முககர சரணத்தோன். ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் முக்கண் முக கரசரணத்தோன். பாயிரும் கங்கை பனி நிலா கரந்த படர்சடை மின்னு பொன்முடியோன். பாயிரும் கங்கை பனி நிலா கரந்த படர்சடை மின்னும் பொன்முடியோன். வேயிரும் தோழி உமை மணவாளன். வேயிரும் தோழி உமை மணவாளன் விரும்பிய மிழலை சூழ் தொழிலை போயிருந்தேயும் போற்றுவார் கழல்கள். போயிருந்து ஏயும் போற்றுவார் கழல்கள். போற்றுவார் புரந்தராதிகளே போற்றுவார்
அராதிகளே ஆயிரம் சூரியர் ஒன்று சேர்ந்தாற்போல் ஒளி வீசும் 3 கண்களை உடையவன். ஆயிரம் தாமரைகள் போல் அழகு ஒளி பொடியும் திருமுகம் திருக்கை திருவடி பெற்றவன். பாய்ந்தோடும் கங்கையாறு பனிபோல் குளிர்ந்த நிலவு இவற்றை மறைத்து வைத்துள்ள பரந்த சடையாளன். ஒளிவிட்டு பிரகாசிக்கும் திருமுடியை உடையவன். மூங்கில் போன்ற திரண்ட தோள்களை உடைய உமையவள் கணவன். அவன் விரும்பிய திருத்தலம் திருவீழிமிழலை. அந்த தலத்தை சூழ்ந்திருக்கும் சோலையில் சென்று தங்கியிருந்தாவது இறைவன் திருவடிகளை போற்றும் அடியார்களின் திருவடிகளை இந்திரன் முதலிய தேவர்கள் போற்றுவார்கள். எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள் எண்ணில் பல்கோடி திண்தோள்கள் எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள் எண்ணில் பல்கோடி திண்தோள்கள் எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம் ஏர்கொள் முக்கள் மூகம் இயல்பும் எண்ணில் பல்கோடி எல்லைக்கு அப்பாலாய் நின்று 500 அந்தணர் ஏத்தும் எண்ணில் பல்கோடி குணத்தர் ஏர் வீழி இவர் நம்மை ஆளுடையாரே. சிவபெருமான் செம்மையான பாதங்கள் எண்ணற்ற பல கோடி. அவர் திருமுடிகள் எண்ணற்ற பல கோடி. வலிய தோள்கள் எண்ணற்ற பல கோடி. அவர் உருவங்கள் பெயர்கள் அழகான முக்கண் பெற்ற முகங்கள் அவர் தன்மைகள் எல்லாம் எண்ணற்ற பல கோடி. எல்லையற்ற பக்தியுடன் 500 அந்தணர்கள் வழிபடும் சிவபெருமான் குணங்களும் எண்ணற்ற பல கோடியாகும். இத்தகைய பெருமான் அழகிய திருவீழிமிழலையில் இருப்பவர். இவரே நம்மை ஆட்கொள்ளும் கடவுளாவார். தக்கன் வெம் கதிரோன் சலந்தரன் பிரமல் சந்திரன் இந்திரன் எச்சன் தக்கன் வெங்கதிரோன் சலந்தரன் பிரமல் சந்திரன் இந்திரன் எச்சன் மிக்க நெஞ்சு அரக்கன் புறம் கரி கருடன் மரளி வேள் இவர் மிகை செகுத்தோர் திக்கு எல்லாம் நிறைந்த புகழ் திருவிழிமிழலையான் திருவடி நிழல் கீழ் புக்கு இருந்து அவர்தம் பொன்னடி கமலப்பொடி அணிந்து அடிமை பூண்டேனே. தக்கன் வெம்மையான கதிரவன் சலந்தராசுரன் நான்முகன் சந்திரன் இந்திரன் தக்கன் வேள்வித் தலைவனான எச்சன் வலிமை மிக்க மனமுள்ள இராவணன் திரிபுரர் யானை கருடன் யமன் மன்மதன் ஆகியோருடைய அகந்தையை அழித்தவன் எம்பெருமான். 8 திக்குகளிலும் நிறைந்த புகழை உடைய திருவீழிமிழலைப் பெருமான்.
அவன் திருவடி நிழலை அடைந்து அதன் கீழ் இருந்த மெய்யடியார்களின் திருவடித் தாமரைத் துகள்களை அணிந்து நான் அவர்களுக்கே தொண்டனானேன். உளம் கொள மதுர கதிர் விரித்து உயிர் மேல் அருள் சொரிதரும் உமாபதியை உளம் கொள மதுர கதிர் விரித்து உயிர் மேல் அருள் சொரிதரும் உமாபதியை வளம் கிளர் நதியும் மதியமும் சூடி மழவிடை மேல் வருவானை விளங்கு ஒளி வீழி மிழலை வேந்தே என்று ஆந்தனை சேந்தன் தாதையான் விளங்கு ஒளி வீழி மிழலை வேந்தே ஆந்தனை சேந்தன் தாதையான் களங்கொள்ள அழைத்தால் பிழைக்குமோ அடியேன் கை கொண்ட கனக கற்பகமே களங்கொள்ள அழைத்தால் பிழைக்குமோ அடியேன் கை கொண்ட கனக கற்பகமே. உள்ளம் கொள்ளுமாறு இன்பமயமான ஞான ஒளி பரப்பி உயிர்கள் மேல் அருள் பொழிகின்ற உமாதேவியின் கணவனை வளமிக்க கங்கையையும் சந்திரனையும் அணிந்து இளமையான காளையின் மேல் வருபவனை சிவந்த நிறமுடைய முருகப்பெருமானின் தந்தையை நான் விளங்குகின்ற பெரும்புகள் உடைய திருவீழி மிழலைக்கு அரசே என்று என்னால் முடிந்தவரை என் கண்டத்தால் கூவி அழைக்கிறேன். என் கையில் கிடைத்த பொன்னிறமான கற்பக மரத்தைப் போன்ற அந்த ஈசன் என்னிடம் வரத் தவறுவானோ? மாட்டானல்லவா? பாடல் அலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி பாடல் அலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடு அலங்காரத்து எம்பெருமக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானை வேடு அலங்கார கோலத்து அமுதை திருவிழிமிழலை ஊராளும் வேடு அலங்கார கோலத்தின் அமுதை திருவிழிமிழலை ஊராளும் கேடில் கீர்த்தி கனக கற்பகத்தை கேடில் கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதற்கு எவ்விடத்தேனே கெழுமுதற்கு எவ்விடத்தேனே திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் அவர்கள் பாடிய பாட்டின் அலங்காரத்துக்கு பரிசாக படிக்காசு தந்தவன். அவர்கள் பாடிய படுத்த செந்தமிழ் மலர் மாலை சூடி நீடித்த அலங்காரமாக விளங்கும் அந்த பெருமக்களின் நெஞ்சலாம் நிறைந்து நின்றவன். அழகிய வேடுவக்கோலம் பூண்ட இனிய அமுதானவன். திருவீழி மிழலை என்ற ஊரில் அமர்ந்து உலகை ஆள்பவன். குற்றமற்ற அழகிய புகழைப் பெற்றவன்.
பொன்மயமான கற்பக மரம் போன்றவன். இப்பெருமானை அடைந்து அனுபவிக்க நான் எந்த தகுதியுடையேன்?